அடுத்து ஒரு கேமில் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, நம்ம இப்போது போவோம், ஃப்ளைட்டில் போய் இறங்குவோம், நல்ல இடத்துல இறங்குவோம். பீக்கில் இறங்குனா எனக்கு தெரிஞ்சு பீக்கில் நிறைய பேர் இறங்குவாங்க. பீக்குன்றது நம்ம அந்த ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு பாப்புலரான இடம். நிறைய பேர் இறங்குவாங்க, ஃபேக்ட்ரியிலே இறங்குவாங்க, கிளாக் டவர்லேயும் இறங்குவாங்க நிறைய பேர். இதை ஃப்ரீ ஃபயர் விளாண்டவங்களுக்கு முன்னாடியே தெரியும். நம்ம வந்து இறங்குவோம், பொதுவாக குத்து மதிப்பாக இறங்குவோம். இறங்கி ஜெயிக்கிறோமா இல்லையான்றதை பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிப்பேனா இல்லை என்ன பண்ணுவேன் தெரியல, பார்ப்போம் பொறுத்திருந்து. இறங்கியாச்சு. இறங்குன உடனே நம்ம வந்து ஆயுதத்தை தான் எடுத்தாகணும், ஒரு வழியில். ஏன்னா இறங்கும்போது நம்மக்கிட்ட ஒரு கன்று மட்டும்தான் இருக்கும், அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. டப்புன்னு ஓடி டக்குன்னு ஏதாவது வெப்பனை போடணும். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருந்துச்சு, சரின்ட்டு எனர்ஜி எடுப்போம்ட்டு எனர்ஜி எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருந்துச்சு, சரி ஓகே அது எதுக்கு சும்மா போகிறதுக்கு சும்மா விட்டுக்கிட்டு எடுத்துக்கிடுவோமே. ஃபஸ்ட்டு ஒரு கன்று கிடச்சி, பட் ஆனால் அது லோக்கல் கன்று தான், ஒரு மாதிரியாக தான் இருக்காது, அந்தளவுக்குலாம் சிறப்பாலாம் இல்லை. அடுத்து கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைக்குதா பார்ப்போம்லாம் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல கன்று கிடைக்குதா அதான் சுட்டு பார்க்குறேன். நல்லா இல்லை. எங்கே ஒருத்தன் டப்பு நான் போட்டு அடிச்சு தூக்கி விடு, தூக்கி விட்றா. இந்த கன்று அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. எவனோ சைடில் இருந்து சுடுறாங்க. ஆயிடுச்சு. ஆனால் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, என்னன்னா கொசு கடிக்குது. இப்போலாம் மழை காலம் போலக்கு சரியான கொசு கடி சென்னையில். உங்கள் ஏரியாவில் கொசு கடி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி பார்ப்போம். ஸ்கோப்பு பெருசு ஒன்று கிடச்சிருக்கு. அதை வச்சு பட்டுன்னு தூரத்துலேருந்து பயலுக்களை போட்டுன்னு போய்கினே இருக்கலாம். எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருப்போம், வெளியே வச்சு வேட்டைக்கு தயாராகும். அதுக்கு முன்னாடி இந்த கிட் எடுத்துக்குவோம். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வெஸ்ட்டு ஹெல்மெட்டு இதெல்லாம் உடஞ்சி போய் பழுதாயிடுச்சுன்னா அதை ரினியூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம சுட்டவன் தான் அவனோட இதுலேருந்து அப்படியே ஆயுதத்தை புல்லட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே அடப்பாவி ஓடுற வழியில் ஒருத்தன் சைடு வாக்கில் சுடுறான். பார்ப்போம், வரட்டும். இந்த வந்துட்டேன், அதை டொப்புட்டவன் ஓடுனா மட்டும் ஒன்று விட்டுருவேனா, அந்த வரேன் பின்னாடியே துரத்திக்கிட்டு. ஓடுறா விடாதடா. பட்டுன்னு போட்டானோ இருந்த புல்லட்டு இல்லட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கும்.
ரைட்டு. இது டே 2 ஆஃப் ஃப்ரீ ஃபயர் எனக்கு தெரிஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறது. டே 1 பண்ணோம், அது நல்ல வியூஸ் போயிருந்துச்சு, 1K வியூஸு. அடுத்து ஜிடிஏ விளாண்டேன். ஆனால் சூப்பராக இருக்கும் ஜிடிஏ. ஆனால் ஆக்சுவலி ஜிடிஏ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் தான் நாங்கள் விளாடுவோம். ப்ரௌசிங் சென்டரில் வந்து 1 மணி நேரத்துக்கு 5 ரூபா தான். அப்போது நாங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது, ஒரு 7th படிக்கும்போது ஜிடிஏ வந்து 1 மணி நேரத்துக்கு 5 ரூபான்னு நினைக்கிறேன். சாரி 1 மணி நேரத்துக்கு கிடையாதுப்பா, அரை மணி நேரத்துக்கு 5 ரூபா விடுவாப்பில். நாங்கள் வந்து விளாடுவோம் சூப்பராக. ஸ்கூல் முடிச்சுட்டு 5 ரூபா 10 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு ஜிடிஏ விளாண்டுட்டு போயின்னே இருப்போம். ஆனால் இப்போலாம் ஃபோன்லேயே வந்துருச்சு. ஆனால் ஃபோனில் ஜிடிஏ டவுன்லோட் பண்ணேன். என்ன ஒரு பிரச்சனைனா, ஃபோனில் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ½ அன் ஹவர் மட்டும் தான் விளாடணும். காசு கட்ட சொல்கிறாங்க ஃபோனில் விளாட்றதுக்கு ஜிடிஏ. ஆனால் அதே ஜிடிஏ தான் நேற்று விளாண்டேன், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அது வியூஸே போகல. யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். செம்மையாக கார் எடுத்து, ஆம்புலன்ஸ் எடுத்து, போலீஸ் கேஸ் வாங்கி, அது ஒரு சரியான விளாட்டு. ஃப்ரீ ஃபயர் போர் அடிக்குதுன்ட்டு அதை விளாண்டேன். ஓகே, இங்கே வாங்க. சரி, சைடு கேப்பில் ஒருத்தன் சுட்டேன், அவனை பார்ப்போம். வருவேன்னு நினைக்கிறேன். வாட்டா, நம்ம ஏரியா இருந்தால் தானே வந்தாகணும். வா, உனக்காக தான் காத்துன்னு இருக்கேன். வந்துட்டான் பாரு, பொட்டுன்னு அடிப்போம். ஆட்ட ஊற விடாத கருப்பு. சல்லுன்னு ஓடுறாங்க. 100 மீட்ரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறமான அந்த ஸ்பீடு ஓடுறாங்க, சாவுக்கு பயந்து. கோபார் அங்கே ஒரு ஊரே நிற்கிதுப்பா. எப்பா, அவனை துரத்தின்னு போனால் ஒரு ஊரே நிற்கிது. இது நம்ம ஸ்கோப்பை வச்சு ஒவ்வொருத்தனா பட்டுன்னு போட்டு போயின்னே இருப்போம். போடு. அதுக்குள்ளே எனர்ஜி ஏற்றிக்குவோம். லைஃப் குறைஞ்சிருச்சு. காய்ஸ், ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சென்னையில் வந்து கொசு தொல்லை தாங்கவே முடியல, ரொம்ப வருது. அது ஏன்னே தெரில. தயவுசெய்து கொசு இல்லாத ஊரில் வாழணும். நம்ம சுட்டவன் தான் போய் அப்படியே அவன்கிட்டருந்து பொருட்கள்லாம் எடுத்துட்டு சண்டை செய்கிறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும். அதான் நம்ம பாலிசி, வடச்சென்னை தனுஷ் பாலிசி. தண்ணி இருக்குது, தண்ணியில் நீச்சல் அடிக்கிறான்னு போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இறங்கி பார்ப்போமே. நீச்சல் அடிக்கல, ஆனால் நடந்து போகிறாப்புல. அந்த லைன் வேறு வருதா, ஸோ நம்ம கரெக்டான இடத்துக்கு போனால் தான் உண்டு. இங்கே என்ன இருக்குது? வீட்டு மேலே ஏறி பார்ப்போம். எவனும் இருக்க மாட்டேன். சவுண்ட்லாம் எதுவும் கேட்கல. எவன்டா சூப்பர். போய் சரியான ஆளாக இருக்கேன் பிரதர்ஸ். ஒரே புல்லட்டே ஃபுல் பாதி எனர்ஜி குறைச்சிட்டேன். ரொம்ப டேஞ்சரான ஆள் தான் போல். லைன் வேறு சுருக்கி. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கிட்ட நம்ம ஆனால் நிறைய பேர் ஸ்கோப்பை போட்டுருப்போம். ஆனால் நம்மளே ஸ்கோப்பை போடுறான் பாருங்க. ஒரு மெடிக்கேட்டை போட்டு போயிங்கன்னே இருப்போம்.
லைன் வேறு சுருங்குது. ஃப்ரீ ஃபயரில் இப்போ முன்னாடி வந்து ப்ளூ கலரில் அப்படியே சுருக்குவாங்க. இப்போலாம் ஃபயர் வருது, நெருப்பு எரிஞ்சிருவோம் நம்ம. திருப்பி தண்ணி வருது. தண்ணியில் படுத்து பார்ப்போம், படுக்க முடியும். ஆனால் படுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், படுக்க முடியலை. சரி, ஓகே, போவோம். அவ்வளோதான். இன்னும் 4 பேர் இருக்காங்க இந்த ஊரில். இந்த ஒரு சர்க்கிளில் 4 பேர், நம்மளை சேர்த்து 4 பேர். அப்போ 3 பேர், நம்மளை சேர்க்காம 3 பேர். பயலுக எங்கே இருப்பான்னு பார்ப்போம். நம்ம சேஃப்டியாக போய் ஒரு இடத்துல உட்காரோம். லைன் சுருங்குது, 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 சுருங்குது லயனு. ஓகே, 3 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வருவான், வந்து என்கிட்ட அடி வாங்குறதுக்குன்னே வருவான் பாருங்க. அந்த அங்கே ஊரேன் பாரு. ஆனால் ஒருத்தன் வருவான். இப்போது என்னடா இது என்னன்னே தெரியல. இதுக்கு இப்போ 2 பேர் தானே இருக்கோம். கடைசியாக நான் எப்படி சாவேனே தெரியாது. ஏன்னா பாருங்கள், நான் வந்து எனக்கே ஆச்சரியமாவேன். நான் கரெக்டாக நிற்பேன் அவனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு. சரி, பார்த்தா டக்குன்னு அப்படியே தீ வந்துடும். பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் அவன் போயா வாங்கிட்டு போயினே இருந்தான் என்னை போயான்னு சொல்லிட்டு. கஷ்டம். ஆனால் தோத்துக்கணும், அது வேறு விஷயம். அதான் திருப்பி பாருங்கள், லைன் இருக்கு. ஆனால் எதனால தீ வந்துச்சுன்னே தெரியல. இவன் யாருன்னே தெரில. ஒரு பூச்சாண்டி மாதிரி வந்துச்சு, டொப்புனு எனர்ஜி ஃபுல்லாக கரைஞ்சிச்சு. அப்படியே என்னை முடிச்சு விட்டாங்க. என்ன கதைன்னே தெரியல. பாவா இதான் பாருங்க, முடிச்சு விட்டாங்க. அவன் போய் ரீப்ளே போட்டுன்னு போட்டேன். அவனோட போயா தான். என்ஜாய் பண்ணுங்க.